இங்க இந்த அங்கிள் காலையில அவங்க தாடிய ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பையன், அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதனால இனிமே நீங்க வேலை பார்த்து கஷ்டப்பட வேண்டாம், நானே நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டு அந்த பையனுடைய அப்பாவும் சரின்னு சொல்லி மண்டையாட்டிறாங்க. வேலைக்கு போன மாசம் முதல் நாள்லயே அவன் சேலரியான 80,000 கிரெடிட் பண்ணிடுறாங்க. இந்த பையனும் அவனுக்கு 80,000 அவன் பேங்க் அக்கவுண்ட்ல வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அந்த நேரம் பார்த்து அந்த பையனுடைய அப்பா கரண்ட் பில்ல எடுத்துட்டு வந்து இன்னைக்குதான் கடைசி நாள், அதனால கரண்ட் பில்ல எப்படியாச்சும் கட்டிடுன்னு சொல்றாங்க. இந்த பையனும் ரொம்ப ஆர்வமா நான் பாத்துக்கிறேன் அப்பான்னு சொல்றான். பார்த்தா ஒரு மாசம் கரண்ட் பில்லே 6,000 ரூபாய் இருக்கு. கூடவே அந்த பையனுடைய அம்மாவும் மல்லிகை கடை பில்லு 1 மாசமா கட்டாம இருக்கு, இதையும் கட்டிருப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா மல்லிகை கடை பில்லு 5,000 ரூபாய் இருக்கு. ஆபீஸ்க்கு போனா இந்த பையனுடைய மேனேஜர், நீ உன் வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவா பாத்துட்டு இருக்க, உன்னுடைய வேலையை நீ கொஞ்சம் வேகப்படுத்தினாதான் உன்னால இந்த ஆபீஸ்ல இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா அந்த பையனுடைய அப்பா நகைக்கு வட்டி கட்டணும், இல்ல நான் வட்டி குட்டி போட்டுருன்னு சொல்லி 5,000 ரூபாய் வாங்கிறாங்க. அந்த பையனுடைய அம்மாவும் கிரைண்டர் ரிப்பேர் ஆயிருச்சு, அதனால புது கிரைண்டர் வாங்கித்தான்னு சொல்லி கேக்குறாங்க. வேலைக்கு சேர்ந்த 12 நாள்லயே அந்த பையனுடைய மேனேஜர் அவன் வேலை சரியா பாக்கலன்னு சொல்லி அவனை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி அந்த பையனுடைய தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அவ அப்பா கிட்ட காசு கேக்குறா. ஆனா அவ அப்பா, அண்ணா தான் வேலைக்கு போயிட்டான்ல, அவன் கிட்ட காசு கேளுன்னு சொல்றாங்க. கடைசியில இந்த பையன் அவன் 1 மாசம் சம்பளமான 80,000 ரூபாயை வச்சு வீட்டு இஎம்ஐ கட்ட முடியாம, மளிகை சாமான் வாங்க முடியாம, அவன் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, டிவிக்கு கேபிள் பில் கட்ட முடியாம பயங்கரமா திணற ஆரம்பிச்சிடான். கடைசியில இந்த பையனால வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியாம, வீட்டுக்கு ஒழுங்கா காசும் கொடுக்க முடியாம, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாத்ரூம் குள்ள போய் இருந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடான். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.